லோகேஷோட டிசி மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. இதை ஒரு ப்ரோமோவோட இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பிரதீப்போட நெக்ஸ்ட் வேவ்னு சொல்லி ஒரு அப்டேட் நாளைக்கு காலைல 10 மணிக்கு வரப்போகுது. மோஸ்ட்லி இதை அவர் ப்ரொடியூஸ் பண்ற படமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்டேட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அருள்நிதியோட அருள்வான் படத்துக்கான ட்ரெய்லரும் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு தான் வரப்போகுது. அர்ஜுன் தாஸோட சூப்பர் ஹீரோ மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் ஜூலை 6ம், செகண்ட் லுக்கு ஜூலை 8ம், தேர்ட் லுக்கு ஜூலை 10ம் ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு புது போஸ்டர் விட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் பாரத் மூவிக்கான அடுத்த சிங்கிள் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. கன்னடா ஆக்டர் ராஜ்பி ஷெட்டி சிவகார்த்திகேயனோட செய்யன் மூவில ஒரு முக்கியமான ரோல் பண்ண போறதா இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சிவகுமார் முருகேசன் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன், பாகிஸ்டி போர்ஸ் நடிக்கிறாங்க. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்றாரு. தளபதி விஜயோட ஜனநாயகன் மூவில இருந்து ஆல்ரெடி அவங்க சாங்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளவு சாங்ஸ் தான் இருக்குன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இன்னொரு சில சாங்ஸ் ரிலீஸ் பண்ணாம இந்த படத்துல இன்னும் இருக்குன்னு சொல்றாங்க. அண்டு படத்துக்குன்னு ஒரு புது ட்ரெய்லர் கட்டும் வரப்போறதா நியூஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றதா இருக்கும்போது ஒரு ட்ரெய்லர் கட்டும்னு விட்டாங்க. ஆனா அது வந்து ரொம்ப நாள் ஆனதுனால இப்ப புதுசா ஒரு ட்ரெய்லர் கட் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. அந்த அன்ரிலீஸ்டு சாங்கும் சீக்கிரமே ரிலீஸ் ஆகிட்டோம். ஜனநாயகன் படம் ஒருவேளை ஜூலை 8 ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆனா டாக்ஸிக் படம் போஸ்ட்போன் ஆகுமான்னு கேட்டிருக்காரு. அது இப்போதைக்கு தெரியல. ஒருவேளை ஆகஸ்ட்ல ஜனநாயகன் படம் வந்துச்சு அப்படின்னா தான் அது தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜூலைல வந்தா மோஸ்ட்லி தள்ளி போக வாய்ப்பு கம்மி தான். ஓம் படம் கண்டிப்பா தள்ளி போயிடுமா அண்ட் இன்னொரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காரு. அது கொஞ்சம் லென்த்தா இருக்கு. நான் அதுக்கான பதில மட்டும் சொல்றேன். ஓம் படம் கண்டிப்பா தள்ளி போகுங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அப்ப நான் சொல்றேன். இன்னொரு கொஸ்டினுக்கான பதில் வந்து ஒரு டைரக்டர் ஒரே டைம்ல 2 படத்துக்கு ஒர்க் பண்ணாலுமே கூட அந்த 2 படத்துக்கான ஸ்கிரிப்டையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு தான் அந்த மூவியோட ஷூட்டிங்ல அவங்க இறங்குவாங்க. ஸோ அதனால அவங்க ஸ்கிரிப்ட்ல தெளிவானதுக்கு அப்புறம் தான் ஷூட்டிங்ல இறங்குவாங்க. அதனால அதுல பாதிப்பு ஒன்றும் பெருசா இருக்காது. இதுக்கான பதில் வந்து ஜனநாயகன் சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னா தளபதி விஜய் அதை பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா ப்ரொடியூசருக்கு இன்னொரு படம் அது மூலமா கொடுப்பாராங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சிறை மூவிக்கு நான் வசூல் கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணி பார்க்குறேன். வசூல் இருந்தா ஸ்கிரீன்ல போடுறேன். ஆனா படம் ஹிட் தான். இதுக்கான பதில் நேற்று வீடியோல இருக்கு. நேற்று வீடியோ கொஞ்சம் தெளிவா பாருங்க. அந்த வசூல் சொல்லும் போது தெளிவா நான் சொல்லியிருப்பேன். அருண்விஜயோட சினம் படம் ஹிட்டா ஃபிளாப்னு கேட்டிருக்காரு. இந்த படம் அந்த அளவுக்கு பெருசா போகல. இந்த 2 மூவிக்கு நான் வசூலும் நான் ஸ்கிரீன்ல போடுறேன். இந்த கொஸ்டின் பத்தி பலமுறை நான் பேசியிருக்கேன். ஸோ நீங்க இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. அங்கே நான் தெளிவா இதை பத்தி சொல்றேன். இந்த கொஸ்டின்ஸ் பத்தியுமே ரீசெண்டா போட்ட வீடியோல பேசியிருக்கேன். பெட்டி ஓடிடி பத்திலாம் நேற்று வீடியோல பேசியிருக்கேன். ஆனா நேற்று வீடியோல தான் இந்த கமெண்ட்டுமே வந்திருக்கு. பெட்டி ஓடிடி ரிலீஸ் டேட் என்ன அப்படின்னு. ஸோ வீடியோ கொஞ்சம் கரெக்டா பாருங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். இது எந்த சாங் அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் பண்ணையாரும் பத்மினி மூவில இருந்து உனக்காக பிறந்தனே சாங் தான். இது என்னைக்கான ஃப்ரேம், இது எந்த சாங் அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.